அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ரிசல்ட் நமக்கு சாதகமா வருமா வராதாங்கிற பயம் எனக்கு இல்ல. அதுல 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன ஒண்ணு, அந்த லேப்கார மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, மறுபடியும் மக்கார ஆயிடுச்சுன்னு எதையும் சொல்லிடக்கூடாது. அது ஒண்ணுதான் எனக்கு பயம். இன்னைக்கு அப்படி எதுவுமே ஆகாது. என் விரதம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். எங்க வெட்டடையான் சாமி மல்லிக்கு நல்ல முடிவு கொடுத்துருவாரு. நான் பூ போட்டுலாம் பாத்துட்டேன், எனக்கு பதிலும் வந்துருச்சு. அண்ணே, வா மல்லி, உனக்கு 100 ஆயுசுமா. உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணே, அந்த லேப் டெக்னீஷியன் வந்துட்டாரா? இல்லம்மா, 2 மணிக்கு மேல எப்ப வேணாலும் வரேன்னு சொல்லிருக்காமா. அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரட்டும். அவர் ரேணுக்காவே இல்ல, அதுல எனக்கு 100% எந்த சந்தேகமும் இல்ல. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு. என்ன விஷயமா? என்ன நடந்தது? வழக்கமா அந்த சுடர் அவளா எங்கேயும் வெளியே போக மாட்டா. என்னைய இல்ல நிஷாவை கூட்டிட்டு போவா. இன்னைக்கு அவ தனியா வெளியே போனா. எங்க போனா என்ன பண்றான்னு பாக்க போனேன். அதுக்குள்ள யாரோ ஒருத்தன் கிட்ட பேசி முடிச்சிட்டு அவனை அனுப்பி வச்சிட்டா. ஓ, அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சதாமா? என்னோட யூகம் சரியா இருந்தா அவன் அந்த ரகுவாதான் இருக்கும். சரி, அவன் முகத்தை நீ பாத்தியா? எப்படி இருந்தான்? அவன் முகத்தை என்னால பாக்க முடியல. நான் போகும்போதே அவன் கார்ல ஏறி கிளம்பிட்டானே. பின்னாடியே விரட்டிட்டு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலான்னு போனேன். ஆனா வழியில எங்கேயோ மிஸ் ஆயிட்டான். என்னம்மா நீ கையில மொபைல்லாம் வச்சிருக்க? அப்பவே ஒரு போட்டோ எடுக்க வேண்டியதானே? அண்ணே, அவனோட கார் போட்டோ எடுத்திருக்கேன். கார் போட்டோவா? இங்க பாருங்க. ஏ மனோகர், கார் நம்பரை வச்சே கண்டுபிடிக்க முடியாது? கண்டுபிடிக்கலாம். ஆனா உண்மையிலே அவனோட காரா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வேற யார் காராவது வாங்கிட்டு வந்திருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுல இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் கண்டிப்பா ஃபேக் நம்பர் வச்சிருப்பாங்க. அண்ணே, அப்போ கண்டுபிடிக்க முடியாதா அண்ணே? அது எதுக்குமா? எதுக்கு அவ்வளவு தூரம் போற? இப்பதான் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துரும்ல, அதோட அந்த சுடரோட சாப்டர் முடிய போகுது. அப்புறம் எதுக்கு இந்த கார் நம்பர், பைக் நம்பர் எல்லாம்? சார், இந்த போன் அப்படி. வாசிவா வா வா வா. நீதான் இன்னைக்கு எங்களுக்கு தெய்வமே. அந்த ரிப்போர்ட் கொடு முதல்ல. தம்பி, ரிசல்ட் எங்க கொடுங்க. கடவுளே, நல்ல ரிசல்ட்டா வந்திருக்கணும். இந்த ரிப்போர்ட்டை தான் நாங்க மலை போல நம்பி இருக்கோம். கைவிட்டுறாத கடவுளே, உன்னதான் நம்பி இருக்கோம். ரேணுகாவா வந்திருக்கவ கதிரேசன் பொண்ணு இல்லைன்னு இந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கணும். எங்களால முடிஞ்ச எல்லாம் பண்ணிட்டோம் கடவுளே. இது ஒண்ணுதான் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வழி. நீதான் கடவுளே எங்களை காப்பாத்தணும். சரியான ரிப்போர்ட் கொடுக்கணும். பார்க்கலாமா? என்னது? The alleged father cannot be excluded as the biological father னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? சார், அது உங்களுக்கு புரியாது சார். probability of paternity 99.99% னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன? The tested male is the biological father of the tested female னு சொல்றாங்க சார். ஐயோ சிவா, நானே ரொம்ப பதட்டத்துல இருக்கேன். நீங்க எது சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு புரியல. எது உண்மைன்னு பட்டுன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, தாங்க முடியல. சிஸ்டர், அந்த ரேணுகா அந்த கதிரேசனுடைய ஒரிஜினல் பொண்ணு. அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு ரிப்போர்ட் சொல்லுது. சிவா, என்ன? சிவா, என்ன சொல்ற சிவா? அது எப்படி அப்படி ஒரு ரிப்போர்ட் வர முடியும்? அவங்க 2 பேரும் அப்பா பொண்ணே இல்ல. அது எங்களுக்கு 200% நல்லா தெரியும். ஏன் நீ திடீர்னு வந்து இப்படி சொல்ற? சார், நான் சொல்லல சார், ரிப்போர்ட் சொல்லுது சார். நீங்க என்ன கூட்டிட்டு போய் 2 பேருடைய பிளட் சாம்பிள்ஸ் எடுக்க சொன்னீங்களா? ஆமா, சொன்னேன். அதுல 2 பேரை காமிச்சு, ஐ மீன் ரேணுகாவையும் கதிரேசனையும் காமிச்சு, இவங்க 2 பேருடைய பிளட்ட தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்களா? ஆமா, சொன்னேன். அவங்க 2 பேருடைய ரிப்போர்ட் தான் சார் இது. அவங்க 2 பேரும் பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் டாட்டர். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சிவா, லேப்ல ஏதாவது தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா?
சிஸ்டர் 1% கூட அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த டெஸ்ட உலகத்துல எந்த லேப்ல போய் டெஸ்ட் பண்ணாலும் சரி இந்த ரிப்போர்ட் தான் வரும். ஏன்னா இது அவ்வளவு கன்ஃபார்மா இருக்கும். அந்த பொண்ணு ரேணுகா கதிரேசனுடைய மக தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சார், நீங்க ஏதோ அப்செட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப கிளம்புறேன். ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். வரேன் சார். என்னம்மா அது? இப்படி ஒரு கொடுமையா இருக்கு. இப்படி ஒரு அநியாயத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லம்மா. நான் சொல்லல, விதி மல்லிக்கு எதிராக சதி பண்ணுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையே அவளுக்கு சாதகமா வரும்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம நேத்திக்கடன் ஏதாவது பண்ணாம இருக்கோமா இல்ல தெய்வ குத்தம் பண்ணிட்டோமான்னு புரியல. நம்ம ஏதாவது கோயிலுக்கு போய் கடவுள் காலில் விழுறத தவிர வேற வழியே இல்லை. என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்ல இருக்க முடியல. நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கேன். என் விஜய்க்கு என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தையோட கல்யாணம் நடக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்ற மாதிரி நான் இருக்கேனே தவிர மனசுக்குள்ள அழுதுட்டே இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கேன். இந்த ரிப்போர்ட்டை மலை போல நம்பி இருந்தேன். நான் கும்பிட்ட சாமி, நான் ஏத்தின விளக்கு, நான் இருந்த விரதம் எதுவுமே என்னை கைவிடாதுன்னு நான் முழுசா நம்பி இருந்தேன். என்னை கடவுள் கைவிட்டுட்டாரு. மா மல்லி, அழாதம்மா. நீ அழுத அந்த அண்ணனால தாங்க முடியாது. மல்லி, அழுகிறத நிப்பாட்டுமா. எனக்கே கை காலெல்லாம் நடுங்குது. நானும் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன செய்யறதுன்னு புரியாம நானே பதட்டத்துல இருக்கேன். என்னம்மா ஆளாளுக்கு அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தமா? எல்லாம் போயிடுச்சு. என்ன இனிமே நாம நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. நம்ம என்னென்ன செய்ய முடியும்? கல்யாணத்தை வேடிக்கை பாக்குறத தவிர வேற எந்த வழியும் இல்லையே. என்ன மல்லி, தயவு செய்து அந்த மாதிரிலாம் நீ சொல்லாத. புத்தி இருக்கிறவனுக்கு 1000 வழி இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். ஆனா எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா வழியும் தூர்ந்து போச்சுன்னு மட்டும் என் முன்னாடி தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. மைதிலி, மைதிலி. ஹே நிஷா, வந்துட்டியா? சரி உட்காரு. என்னடி இப்பெல்லாம் வீட்டு பக்கம் வர்றதே இல்ல? அதான் சொன்னல, அக்காக்கு மேரேஜ் முடிவாயிருக்கு. ஓ, அதுக்கு ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணனும். நீ நல்லா டிசைன் பண்ணுவல்ல, அதான் உன் கூட உட்கார்ந்து டிசைன் பண்ணி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா பண்ணி தரேன்டி. உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போற? அதுக்கு முன்னாடி பிளட் கலெக்ட் பண்றதுக்காக டெக்னீஷியன் வந்திருக்காரு. பிளட் கொடுத்துட்டுமா? ஆமா, எதுக்கு பிளட் டெஸ்ட்லாம்? ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குமோன்னு டாக்டர் சொன்னாங்க. அதான் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கலான்னு வர சொன்னேன். நீங்க எஸ்ஆர் லேபரட்டரியா? இப்ப கூட ஒரு ஆஃபர் போட்டிருந்தீங்கல்ல? ஆஃபர் போட்டிருந்தோமா? நாங்க எதுவும் ஆஃபர் போடலையே மேடம். இல்லையே, நீங்க புதுசா தானே லேப் ஓபன் பண்ணிருக்கீங்க. முதல் 100 பேருக்கு பிளட் டெஸ்ட் ஃப்ரீன்னு ஆஃபர் போட்டிருந்தீங்கல்ல? மேம், எங்க லேப் எத்தனை வருஷம் லேப் தெரியுமா? நாங்க எதுக்கு ஆஃபர் கொடுக்க போறோம்? இல்ல, எஸ்ஆர் லேப்னு சென்னையில ஒரு லேப் தானே இருக்கு. ஆமா மேடம். அந்த லேப்ல இருந்து தான் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாரு, பிளட் கலெக்ட் பண்ணிட்டு போனாரு. என் அக்கா வீட்ல என் அக்காக்கும், என் வீட்ல என் அப்பாக்கும் பிளட் எடுத்துட்டு போனாரு. மேடம், வந்து எடுத்தாங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஃப்ரீன்னு சொல்லாதீங்க. நாங்க அந்த மாதிரி ஆஃபரே கொடுக்க மாட்டோம் மேடம். சம்பந்தம் இல்லாம யாரோ வந்து எப்படி பிளட் கலெக்ட் பண்ணிட்டு போக முடியும்? ஏதோ தப்பா இருக்கே. உங்க லேப் அட்ரஸ் கிடைக்குமா? ஷூர் மேடம். மேடம் இந்தாங்க. மைதிலி, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், இன்விடேஷன் டிசைன் டி. வந்து பண்ணிக்கலாம், கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. மேடம், நம்ம பிளட் எடுத்துடலாமா மேடம்? ஓகே. எக்ஸ்கியூஸ்
எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். இது எஸ்ஆர் லேப் தானே? ஆமா மேடம். இங்க சிவான்னு ஒரு லேப் டெக்னீஷியன் வேலை செய்றாரா? ஆமா மேடம். சீஃப் டெக்னீஷியன். நான் அவரை பார்க்கணும். என்ன விஷயம் மேடம்? அதை நான் அவர்கிட்ட தான் சொல்லணும். சரி, ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க. சார், உங்களை தேடி ஒரு லேடி வந்திருக்காங்க. லேடி வந்திருக்காங்களா? அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் அதை வந்துடுறேன். ஓகே சார். இப்போ வந்துருவார் மேடம். மேடம் நீங்க தான் சிவாவா? ஆமா மேடம். 11ஆம் தேதி காலையில மிஸ்டர் மனோகரோட வந்து வலசரவாக்கத்துல அன்பு நகர்ல ஒரு வீட்ல பிளட் எடுக்க வந்தீங்களா? ம், என்ன அன்பு நகர்? நான் எங்கேயும் போய் பிளட் எடுக்கலையே. இன்ஃபேக்ட் வீட்ல போய் பிளட் எடுக்கிறது என் வேலையே கிடையாது. அதெல்லாம் எனக்கு கீழே வேலை செய்யற டெக்னீஷியன்ஸோட வேலை. நீங்க எடுக்கல. எனக்கு நீங்க சொல்ற அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படியே அசோக் நகர் 4th ஸ்ட்ரீட்ல கதிரேசன் ஒருத்தருக்கு பிளட் எடுத்தீங்களா? இல்லையே. ஹலோ, பிளட் எடுக்கிறது என்னுடைய வேலையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் அங்க போனீங்களா இங்க போனீங்களான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அரைஞ்சனா பல்லெல்லாம் கழண்டுரும். எதுக்குடா போய் சொல்ற? நீ தானே அந்த 2 இடத்துலயும் வந்து பிளட் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்க. இப்ப என்னடா அப்படி இல்லைன்னு சொல்ற? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உன் முகத்தை பார்த்துட்டு தான் வரேன். எதுக்குடா போய் சொல்ற? சொல்லு, எதுக்கு போய் சொல்ற? மா, என்னம்மா பிரச்சனை? எதுக்கு லேப்ல வந்து சத்தம் போடுறீங்க? இது கண்ணியமான லேப், இப்படி எல்லாம் சத்தம் போடக்கூடாது. எதுங்க கண்ணியமான லேப்? வீடு விடா போய் சொல்லி பிளட் கலெக்ட் பண்றதா கண்ணியமான லேபா? சிவா, என்ன பிரச்சனை? சார், எனக்கு என்னன்னே தெரியல சார். இவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க சார். இந்த பாரு, இன்னொரு தடவை போய் சொன்ன ஆம்புலன்ஸ் கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். மாமா, என்னம்மா பிரச்சனை? என்கிட்ட சொல்லுங்கம்மா. சார், இந்த லேப் புது லேபாவும் முதல் 100 பேருக்கு பிளட் டெஸ்ட் ஃப்ரீயா பண்றதாவும் சொல்லி இவன் வந்து எங்க அக்கா வீட்லயும் எங்க வீட்லயும் பிளட் எடுத்துட்டு போயிருக்கான். நீங்க அப்படி ஃப்ரீ டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லையேம்மா, எங்க லேப் 15 வருஷத்து லேப், நாங்க ஏன் ஆஃபர் கொடுக்கணும்? இதோ நிக்கிறானே இந்த சிவா, அப்படி சொல்லி எங்க வீட்ல பிளட் கலெக்ட் பண்ண வந்திருக்கான். அவன் எதுக்கு அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியணும். டேய் சிவா, என்னப்பா அது? எதுக்கு இப்படி போய் சொல்லி பிளட் கலெக்ட் பண்ண? அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இல்ல சார், நான் பண்ணல சார். ஏய், ஒழுங்கு மரியாதையா உண்மை சொல்றியா இல்ல கமிஷனர் ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவா? மா, அதெல்லாம் வேணாமா. யோ, தேவையில்லாம லேப் பேரை கெடுத்துறாதையா. ஒரு தடவை லேப் பேர் கெட்டுச்சுன்னா காலத்துக்கு எந்திரிக்க முடியாது. எதுக்கே அப்படி பண்ண? இத பாரு, உன் நல்ல நேரம் நான் மட்டும் வந்திருக்கேன். என் அப்பாவோட வந்திருந்தேன், அவர் உன்னை அடிச்சே கொண்டு இருப்பாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல அவருக்கு போன் பண்ணிடுவேன். ஏய் சிவா, இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்ல நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? ஒரு வீட்ல போய் காரணம் இல்லாம பிளட் எடுக்கிறது சாதாரண விஷயமா? சொல்றா, என்ன தைரியத்துல பண்ண? எதுக்குடா இப்படி பண்ண? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சார், இவங்க ரிலேட்டிவ் மனோகர்னு ஒருத்தர் இருக்கார் சார். அவரு எனக்கு ரொம்ப பழக்கமானவர். அவரு இவங்க அக்கா உண்மையிலேயே அவங்க அப்பாவோட பொண்ணான்னு பார்க்கணும். அதுக்கு அவங்களுக்கு தெரியாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார் சார். அதுக்கு தான் சார் பொய் சொல்லி பிளட் எடுத்துட்டு வந்தேன். என்ன தைரியம் இருந்தா டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிளட் எடுத்திருப்ப? ஏன் குடும்பத்தை சந்தேகப்படுறதுக்கு நீங்க யாரா? ஏன்டா இப்படி பண்ண? சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? மேடம், நான் பண்ணது தப்பு தான் மேடம். நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் மேடம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த மனோகர் தான். எதுவா இருந்தாலும் மனோகரை பார்த்து கேளுங்க மேடம். அவர் கேட்டார்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? எவனாச்சும் அப்படி கேட்டா உடனே போய் பண்ணி கொடுத்துருவியா? என்ன பண்ற பாரு உன்னை. மேடம் மேடம் மேடம், எதா இருந்தாலும் பேசிக்கலாம் மேடம். பிரச்சனை வேண்டாம் மேடம். முதல்ல அவரை போய் கவனிக்கிறேன், அப்புறம் உங்களை வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன அப்படி பண்ணிருக்க? சாரி சார். இங்க நாம முட்டாளா அவ புத்திசாலியா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டிஎன்ஏ ரிசல்ட் அளவுக்கெல்லாம் யாருமே யோசிச்சிருக்கவே முடியாது. அப்படியே யோசிச்சிருந்தாலும் நாம பிளான் பண்ண மாதிரி பிளான் பண்ணி பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவ்வளவு சீக்கிரமா ரிசல்ட்ட வாங்கியிருக்கவும் முடியாது. இவ்வளவு செஞ்சும் எப்படி அவ தப்பிக்கிறா? ஏன் பாபு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைய விஞ்ஞானம், மெய்ஞானம், மருத்துவம்னு எல்லாம் எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? சத்தியமா எனக்கு புரியல பாபு. ஒருவேளை நம்ம என்ன பண்றோங்கிறத அவ எப்படியோ தெரிஞ்சுக்கிறாளோ, அவ ஆளுங்களை வச்சு வேலை செஞ்சு ஒவ்வொரு முடிவையும் மாத்தி அமைக்கிறாளோ. எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு மனோகர். அந்த நியூராலஜி டாக்டர் வரைக்கும் கூட எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு பாபு. ஆனா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த பையன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன். அவன் அவ்வளவு சீக்கிரமா எதுக்குமே விலை போக மாட்டான்.
சார் ஏய், வாசிவா வாசிவா என்னப்பா திரும்பி வந்திருக்க? எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ரிப்போர்ட் போய் அவ ரேணுகா இல்லன்னு அத சொல்ல தானே வந்திருக்க. நீ எங்க கிட்ட பிராங்க் பண்ணிருக்க அப்படிதானே? சொல்லு சிவா. இந்த பாரு, என்ன அந்த விஷயத்துல எது உண்மைன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன பாபு நான் சொல்றது? ஆமா சார், ஆமா, இது எங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயத்துல எது உண்மைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு மிஸ்டர் மனோகர். மிஸ்டர் மனோகர், பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கீங்க. இப்படி ஒரு கிரிமினல் வேலையை பார்த்திருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இந்த சிவா என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஐயோ சார், நான் என்ன சார் கிரிமினல் வேலை பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே சார். இப்பதான் என்ன கிரிமினல் வேலை பார்த்தீங்கன்னு நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்களே, அதை நான் வேற சொல்லணுமா? அது சும்மா நாங்க ஏதோ பேசிட்டு இருந்தோம். கிரிமினல் வேலை எதுவும் பண்ணல சார். என்ன பாபு, நாம எதுவும் பண்ணல. மனோகர், நீங்க மிஸ்ஸஸ் ரேணுகா விஜயோட பிளட் சாம்பிள்ஸ், அப்புறம் அவங்க அப்பா மிஸ்டர் கதிரேசனுடைய பிளட் சாம்பிள்ஸ், இது ரெண்டையும் அவங்க நாலேஜ் இல்லாம எடுத்திருக்கீங்க. அது சட்டப்படி தப்பு மிஸ்டர். அத சொல்றீங்களா சார்? நாலேஜ் இல்லாமலாம் எடுக்கல சார். அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சார் எடுத்தோம். ஏ சிவா, நான் சொல்றது உண்மைதானே? மிஸ்டர் மனோகர், எங்களை முட்டாளாக்க கூடாது. புது லேப் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்காக ஃப்ரீ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க எடுத்தது டிஎன்ஏ டெஸ்டுக்காக. அது தப்பா இல்லையா? சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நான் எதுக்கு சார் டிஎன்ஏ டெஸ்ட்ல எடுக்க போறேன்? நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க மனோகர். நீங்க என்ன பண்ணீங்கன்னு நிஷா கிளியரா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிவா எல்லாத்தையும் அவன் வாயால ஒத்துக்கிட்டான். நீங்க தப்பிக்க முயற்சி பண்றதுக்காக போய் சொல்லி எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டேய், உன்னை காப்பாத்துறதுக்கு தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ என் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டியே. சார், இது சட்டப்படி தப்பு, வேண்டாம்னு சொன்னேன் சார். கேட்டீங்களா? இப்ப பாருங்க, என்னையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். என் கெரியரே போயிடும் சார். ஆயரை வச்சு பேசலான்னு பார்த்தா நீயே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்திருக்க. கொஞ்சம் ரியா, என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். சார், அவர் பண்ணதுல என்ன சார் தப்பு இருக்கு? எங்களுக்கு ஒரு பொண்ணு மேல சந்தேகம் இருக்கு. அவர் ரேணுகா இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்காக அது என்ன டெஸ்டோ அதை பண்ணி பார்த்தோம். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஒருத்தரோட பிளட்ட அவங்க சம்மதம் இல்லாம இது போல தப்பான டெஸ்டுக்காக எடுக்கிறது செக்ஷன் 319 படி குற்றம். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க பிரைவசியை நீங்க வயலேட் பண்ணிருக்கீங்க. அது இன்னொரு குற்றம். டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரியான விஷயங்களை கோர்ட் ஆர்டர் இருந்தா மட்டும்தான் பண்ணணும். சோ அது இன்னொரு குற்றம். இது மாதிரி மொத்தமா சார்ஜ் ஷீட் போட்டா நீங்க 4-5 வருஷத்துக்கு வெளியில வர முடியாது. சார், அது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை சார். அதனாலதான் சார் இப்படி பண்ணிட்டோம். அதனால அவ்வளவு பெரிய சார்ஜ் ஷீட்லாம் எங்க மேல போட்டுறாதீங்க சார். இங்க பாருங்க, அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். முதல்ல நீங்க கூட வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரே நிமிஷம். மனோகர், நான் இப்ப என்ன பண்ணிட்டோம்? பாபு, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். இதை நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. சிவா, வா போலாம். சார், யாராவது வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுற போறாங்க சார். என் கெரியரே போயிடும் சார். ஐயோ சும்மா இருடா, ஏதோ பெரிய பித்தளை கரியரு. இந்த பாரு, நாட்டுல இருக்கிற பிரச்சனை இல்ல, உன்னையும் என்னையுமா வீடியோ எடுத்து போட போறாங்க. வா பாத்துக்கலாம். உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு வரேன். வா வாங்க சார். இப்படி பண்ணிட்டீங்க. வா வா போலாம் வா. வா நிஷா. அக்கா எங்க மாமா? இங்கதான் இருப்பா. ரேணுகா, மல்லி எங்க மாமா? ஏன் என்னாச்சு? மல்லியை கூப்பிடுங்க. மல்லி, ஏ மல்லி. வரேன் நிஷா. என்ன நிஷா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? என்ன விஷயம் நிஷா? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என் அக்கா உங்களுக்கு என்ன மாமா கெடுதல் பண்ணா? சொல்லுங்க, என்ன துரோகம் பண்ணா? அவளை அழிச்சு மண்ணோட மண்ணாவே ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய் நிஷா, என்னடி ஆச்சு? நிஷா, இப்ப என்னாச்சுன்னு அழுதுகிட்டு இருக்க? இந்த மாதிரி நீ அழுது நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சு?
இன்னும் என்ன ஆகணும் மாமா? என் அக்காவுக்கு தாலி கட்டி அவளுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை உண்டாக்கி கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். கடைசியில இந்த வீட்ல அவளுக்கு காரியம் தான் நடக்கும் போல. நிஷா, என்ன பேசிட்டு இருக்க நீ? கல்யாணம் நடக்க போற வீட்ல இப்படி எல்லாம் பேசலாமா? பேச வைக்கிறீங்களே மாமா. இப்படி எல்லாம் சித்திரவதை பண்றதுக்கு மொத்தமா விஷத்தை வாங்கி கொடுத்து எங்களை உடனே கொன்றுங்க. ஒரே நாள்ல நாங்க செத்து போயிடுறோம். இப்படி அணு அணுவா கொல்லாதீங்க. நிஷா, அதான் அவன் என்ன விஷயம் கேக்குறான்ல, அத சொல்லாம கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி வந்து அழுதுட்டு இருக்க. இந்த மல்லி என் அக்காவை வாழவே விட மாட்டாளா மாமா? எப்பவுமே என் அக்கா அவமானப்பட்டுதான் வாழணுமா? உங்களை நேசிச்சதுக்கு என் அக்காக்கு இதான் நீங்க கொடுக்கற தண்டனையா? ஒரு மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க. ஏய் நிஷா, நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இப்ப என் பேரை இழுக்கிற? ஏய், நீ என்கிட்ட எதுவும் பேசாத. நீ ஏதாவது பேசுன கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நிஷா, ஏன் இப்படி இவ்ளோ கோவப்படுற? என்ன விஷயம்னு சொல்லு. நிஷா, என்ன விஷயம் நீ சொல்லணும். நீ அவ இஷ்டத்துக்குலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. உனக்கு நல்லாவே தெரியும் மல்லி என்னோட வைஃப். அவளை யாரும் இப்படி பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். மல்லி உங்க வைஃப்னா என் அக்கா யாரு மாமா? யாரோ தெருவுல போறவளா? சொல்லுங்க, தெருவுல போறவளா? பாருங்க இந்த மல்லி என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. என்னது நிஷா? பாருங்க மாமா. என் அக்காவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா இந்த மல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.